டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். மகாராஷ்டிராவில் நடந்தது போல பீகாரில் தேர்தல் ஆணையத்தின் உதவியுடன் பாஜக மோசடியில் ஈடுபட சதி. ராகுல் பகிரங்க குற்றச்சாட்டு. செம்மங்குப்பத்தில் 3 மாணவர்கள் உயிரிழக்க காரணமான சம்பவத்தில் அதிர்ச்சி தகவல். ரயில் வருவது தெரிந்தும் கேட்டை மூடாமல் தூங்கிவிட்டதாக கேட் கீப்பர் வாக்குமூலம். பரந்தூர் விமான நிலையம் அமைக்க நிலம் கொடுத்த உரிமையாளர்களுக்கு இழப்பீடு. இழப்பீட்டுத் தொகையை நேரில் வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர். செயல்படாத ஜன்தன் கணக்குகள் முடக்கம். மத்திய அரசு முடிவு. தனக்கு யாசகமாக 10 ரூபாய் வழங்கிய பெண். பழைய நிகழ்வை பகிர்ந்து கொண்ட ரஜினிகாந்த். இனி விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடிக்கு யோகா மீது அதிக அளவு ஈடுபாடு இருப்பதை உணர்ந்த நமீபியா அவருக்கு யோகா செய்து வரவேற்பளித்த சம்பவம் உலகளவில் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. நமீபியா சென்ற பிரதமர் மோடியை அந்நாட்டு அதிபர் வரவேற்றார். இசைக்கலைஞர்கள் வாத்தியங்கள் இசைத்து பாரம்பரிய முறைப்படி வரவேற்பளித்தனர். இதனைத் தொடர்ந்து யோகா செய்து பிரதமருக்கு வரவேற்பளிக்கப்பட்டது. நமீபியா சென்ற முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையையும் நரேந்திர மோடி பெற்றுள்ளார். மகாராஷ்டிராவில் நடந்தது போல பீகாரிலும் மிகப்பெரிய அளவில் தேர்தல் மோசடியில் ஈடுபட பாஜக சதித்திட்டம் தீட்டியுள்ளதாக ராகுல் பகிரங்க குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கிறார். மகாராஷ்டிராவில் நடந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி அதிக இடங்களை கைப்பற்றியது. ஆனால் சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் பெரும் பின்னடைவை சந்தித்தது. இதற்கு தேர்தல் ஆணையத்துடன் இணைந்து பாஜக நடத்திய சதியே காரணம் என காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இதை தேர்தல் ஆணையம் மறுத்தது. இந்நிலையில் பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் செய்யும் நடவடிக்கையில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டிருப்பதை ராகுல் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். செம்மங்குப்பம் சம்பவத்திற்கு கேட் கீப்பர் தூங்கியதே காரணம் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கடலூரில் செம்மங்குப்பம் பகுதியில் உள்ள ரயில்வே டிராக்கில் தனியார் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய சம்பவத்தில் 3 மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியுள்ள நிலையில் வெவ்வேறு விதமாக முரண்பட்ட தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்நிலையில் கேட் கீப்பராக இருந்த பங்கஜ் சர்மா அளித்துள்ள வாக்குமூலம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. 7:10 மணிக்கு ரயில் வருவது குறித்து தொலைபேசியில் தகவல் வந்ததாகவும் ஆனால் கேட்டை மூடாமல் தூங்கிவிட்டதாகவும் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அவர் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பரந்தூரில் அமையவுள்ள புதிய விமான நிலையத்திற்காக இடங்களை வழங்கிய நில உரிமையாளர்களுக்கு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் இழப்பீட்டுத் தொகையை வழங்கினார். நிலம் வழங்குவது தொடர்பாக காஞ்சிபுர ஆட்சியர் நடத்திய பேச்சுவார்த்தையில் பரந்தூர் நெல்வாய் கிராமங்களைச் சேர்ந்த 19 பேர் நிலங்களை கொடுக்க ஒப்புக்கொண்டனர். அதன்படி 17 ஏக்கர் நிலம் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்திற்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டு நில இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டது. கோவிலில் பக்தர்கள் கொடுக்கும் காணிக்கை பணத்தில் கல்லூரி கட்ட வேண்டிய அவசியம் என்ன என இபிஎஸ் கேட்டிருந்தார். மேலும் உயர்கல்வித்துறையில் கல்லூரிகளை அமைக்க நிதி இல்லையா என்றும் வினவியிருந்தார். இதற்கு ஏற்கனவே திமுகவினர் பதிலடி கொடுத்திருந்தனர். இந்நிலையில் இபிஎஸ் அறியாமை எனும் இருளில் மூழ்கி உள்ளதாகவும் வாய்ப்புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என வரலாறு தெரியாமல் பேசி வருவதாகவும் அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்திருக்கிறார். செயல்படாமல் உள்ள ஜன்தன் கணக்குகளை முடக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏழை எளிய மக்களுக்கு அரசின் நிதி உதவிகளை வங்கிகள் மூலம் அனுப்பி வைக்கும் நோக்கில் 0 பேலன்ஸ் வசதியுடன் ஜன்தன் சேமிப்பு கணக்கை மத்திய அரசு வழங்குகிறது. இதில் இருப்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதால் மக்களிடையே நல்ல வரவேற்பு உள்ளது. என்றாலும் செயல்படாமல் ஏராளமான வங்கிக் கணக்குகள் உள்ளதாக கூறப்படுகிறது. எனவே அவற்றை முடக்க மத்திய அரசு உத்தரவிட்டிருப்பதாக தகவல்கள் தெரிகின்றன. ஆனால் இதை மத்திய நிதி அமைச்சகம் மறுத்திருக்கிறது. ஜெயலலிதாவின் தம்பியாக அரசியல் நடத்தியதாக திருமாவளவன் இபிஎஸ்க்கு பதிலளித்திருக்கிறார். பாஜக அதிமுக பொருந்தா கூட்டணி என திருமாவளவன் விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்த இபிஎஸ் திருமாவளவன் இதை கண்டுபிடித்ததற்கு டாக்டர் பட்டம் கொடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள திருமாவளவன் பாஜகவால் அதிமுக பாதிக்கப்படக்கூடாது என்ற அக்கறையில் கூறியதாகவும்
ஜெயலலிதாவின் தம்பியாக அரசியல் செய்தவன் என்பதை அதிமுகவும் அறியும் என்று கூறியுள்ளார். ஒருமுறை பெங்களூருவில் தன்னை அடையாளம் கண்டுகொள்ள முடியாதபடி சாதாரண உடையில் கோவிலுக்கு சென்றபோது ஒரு பெண்மணி 10 ரூபாய் யாசகம் கொடுத்ததாக நடிகர் ரஜினிகாந்த் தனது பழைய நிகழ்வை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தான் கோவில் உண்டியலில் பணத்தை போட்டதை கவனித்துவிட்ட அந்த பெண்மணி உண்மையை அறிந்து தன்னிடம் மன்னிப்பு கேட்டதாகவும் ரஜினிகாந்த் கூறியிருக்கிறார். என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.